ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எங்களுடைய அனுபவ சாட்சியை சொல்லுவதற்கு ஆண்டவர் மிக்க கிருபை காத்து நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் மார்க்கு. இதுக்கு முன்பதாக என்னுடைய பெயர் சிவலிங்கம். நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். 1999 ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு கிறிஸ்மஸ் கேரல் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அதன் மூலமாக 2000 ஆண்டு புதிய வருடம் ஆராதனையில் சபையில் போய் கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 2001 ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்பதாக ஏதோ அனுபவம் இல்லாமல் இருந்தேன். 2001 ஆண்டு இறுதியில் ஒரு விபத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சத்தத்தை கேட்கவும், மனம் திரும்பு என்று ஒரு சத்தத்தை கேட்கவும், இந்த விபத்தின் மூலமாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு தொடர்ந்து நான் சபைக்கு போனேன். 2001 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து சபையின் ஊழியத்தில் பங்கு பெற ஆண்டவர் உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து 2004 ஆண்டு இயேசு கிறிஸ்துடைய ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு வேதாத்ம கல்லூரியில் போய் 3 ஆண்டுகள் 2005 ஆண்டிலிருந்து 2008 ஆண்டு வரை 3 ஆண்டுகள் இந்த வேதா கல்லூரியில் இறையில் படிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். பாண்டிச்சேரி தெற்கு மண்டலத்தில் வந்து பாஸ்டர் ஆசிர் ஐயா அவருடைய மண்டலத்தின் கீழே நான் அந்த ஊழியத்தில் சேர்ந்து ஏஜி ஸ்தாபனத்தில் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து 2008 ஆண்டு ஏப்ரல் மாதம் மடுகரை என்ற பகுதியில் எனக்கு ஊழிய அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்த மடுகரை பகுதியில் ஊழியம் செய்யும் போது ஒரு வீடை வாடகை எடுத்து ஊழியத்தை ஆரம்பித்தோம். 2008 ஆண்டில் செப்டம்பர் மாதம் எனக்கு திருமணம் ஆனது. என்னுடைய மனைவி மரகத மேரி, அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் குட்னீஸ் மிஷன் பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்களுடைய அந்த வேதாத்ம கல்லூரியில் அவங்க படித்து பட்டம் பெற்று அவர்களும் முழு நேர ஊழிய அழைப்பு பெற்று அவர்களும் என்னோட இணைந்து நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். 2009 ஆண்டு ஜூன் மாதம் இப்போ இருக்கிற இந்த மடுகரை பட்டணத்தில் ஒரு சின்ன இடத்த ஒன்று வாங்கி ஒரு 40க்கு 14 அளவு ஒரு சிமெண்ட் ஷீட்டு போட்ட ஒரு கட்டடத்தை கட்டவும் ஆண்டவன் உதவி செய்தார். அதிலிருந்து நாங்கள் தொடர்ந்து ஊழியம் செய்தோம். இந்த மடுகரை பட்டணத்தில் சுற்றி 20 கிலோமீட்டருக்கு சுற்றில எந்த ஒரு கிறிஸ்துவ அனுபவம் உள்ளவர்கள் யாரும் கிடையாது. கிறிஸ்துவ அனுபவம் இல்லாத இந்து பாரம்பரிய மக்கள் மத்தியில இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அநேக ஜனங்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி இந்த சபைக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்தார். இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆத்துமாக்கள் கிடையாது, வெறுமையாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் சபையில் பங்கு பெற ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏன்னா இந்த பகுதியை சுற்றிலும் பயங்கரமான விக்கிரகத்தினால நிறையப்பட்ட இடங்கள், சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில்களாக இருக்கும். இந்த மடுகரை பட்டணம் என்பது பயங்கரமான குடி நிறைந்த பட்டணம். மதுவுக்கு ஜனங்கள் பயங்கரமாக அடிமையாகி இருப்பாங்க. சிறு பிரயாணத்திலே திருமணமாகி விதவையாக்கப்பட்ட பெண்கள் ஏராளமான பேர் உண்டு. தகப்பனை இழந்த சிறு பிள்ளைகள் ஏராளமாக இந்த பகுதியில் உண்டு. ஏன்னா அவங்க மதுவை குடித்துட்டு சீக்கிரத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போகிற ஜனங்கள் இந்த பகுதியில் ஏராளம் உண்டு. இப்படிப்பட்ட பகுதியில் தான் நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அநேக விதவைகள், இளம் விதவைகள், தகப்பனை இழந்த பிள்ளைகள் இங்கே ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவர்களுக்கு டியூஷன் சென்டர் எடுக்கவும்
அதன் மூலமாக அவர்களை ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வரவும், விதவைகளுக்கு டைலரிங் கற்றுக் கொடுக்கவும், அதன் மூலமாய் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரவும் ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி தான் இந்த பகுதியில் ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக சுற்றி இருக்கிற கிராமங்கள், பஸ் வசதி இல்லாத கிராமங்கள், இன்னி வரைக்கும் பஸ் வசதி இல்லாத கிராமங்கள் எங்களை சுற்றி இருக்கிறது. அந்த கிராமங்கள்லாம் போய் டியூஷன் சென்டர் எடுக்கவும், சண்டே கிளாஸ் நடத்தவும், ஏழை விதவைகளை விசாரிக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். அதன் மூலமாய் ஜனங்கள் அங்கே சபைக்கு வந்திருக்கிறார்கள். அங்கவே வீடுகளிலே சபைகளை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 2009 ஆண்டிலிருந்து இந்த 2026 ஆண்டு வரைக்கும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஸ்திரப்பட செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எங்களுக்கு 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார். என்னுடைய மூத்த மகள் ஃபெய்த்லின் ஷேடி, என்னுடைய இளைய மகன் ஸ்டார்விம். இவங்க 2 பேரும் படித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையிலையும் எங்களுடைய ஊழியத்துக்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை நாங்கள் குடும்பமாக இந்த பகுதியில் இருந்து செய்து வருகிறோம். எங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு. நீங்கள் பார்க்கிற இந்த சபையில், இந்த சபைக்கு பின்னாடி தான் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நாங்கள் இங்கவே தங்கியிருந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இப்போது மக்கள் வருகிறதுனால எங்களுக்கு சரியான இட வசதிகள் இல்லை. ஒவ்வொரு முறையும் நாங்கள் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்தினாலும் சரி, புதிய வருட ஆராதனை நடத்தினாலும் சரி, மாதந்தோறும் உபவாச ஜெபம் நடத்துவோம். அந்த உபவாச ஜெபத்தை நாங்கள் நடத்தும் போது சரி, வெளியில பந்தல் போட்டு தான் கடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா வரக்கூடிய ஜனங்களை எங்கள் சபையில உள்ள வைப்பதற்கு இட வசதி போதாததுனால வெளியில பந்தல் போட்டு ஜெப கூட்டங்களை நடத்துவது தான், அதுதான் தேவையா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில கடந்த வருஷம் நாங்கள் பக்கத்தில் ஒரு இடத்தை வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ எங்களுக்குள்ள இடம் 40க்கு 60, மொத்தம் 2400 சதுரடி உள்ள இடம் எங்களுக்கு இருக்கிறது. இப்போது இருக்கிற கட்டடத்துக்குரிய இடம் வசதி மொத்தம் 40க்கு 50க்குரிய இடத்தளவு தான் இப்போ கட்டடம் இருக்குது. இந்த இடம் எங்களுக்கு போதாததுனால பக்கத்தில் உள்ள இடத்தை சேர்த்து கட்டுவதற்காக பிளான் போட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு திட்டத்தட்ட 1.5 கோடி அளவுக்கு பணம் தேவை உள்ள இருக்கிறது. இப்போது தற்காலிகமாக ஒரு பிளாட்டில் மட்டும் சபையை கட்டுவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதோடைய தேவைகள் 25 லட்சம் தேவையா இருக்கிறது. இந்த கட்டட வேலைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தேவைகள் சந்திக்கப்படவும், இந்த சீக்கிரமாய் இந்த கட்டடங்கள் கட்டப்படவும் எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.